திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் இன்று ப. சிதம்பரம், வேணுகோபால் ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதிகா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்பது இன்று மாலை 6 மணிக்குள் தெரிந்துவிடும். அதனை சரி கட்டுவதற்காகத்தான் இப்பொழுது மூத்த முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேச இருக்கிறார். இதே போல சென்னையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வருகை தரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலும் இன்று முதலமைச்சரை சந்தித்து கடைசி கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறார்கள். திமுக தரப்பில் 25+1 25 இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட் என்று முடிவு அறிவித்து இன்று மாலை வரை கெடுவு மீட்டு விட்டார்கள். 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் மாநிலங்களவை தேர்தலுக்கு தொடங்க இருப்பதால் இன்று முடிவை அறிவியுங்கள், அப்போதுதான் நாங்கள் வேட்பாளரை அறிவிக்க முடியும். வேட்புமனு தாக்கலை ஒரே நாளில் நிறைவு செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்ய முடியும் என்று கிரீஷ் சோடங்கர், நிவேதித் ஆல்வா, செல்வ பெருந்தகை ஆகியோர் அடங்கிய இந்த தொகுதி பங்கீட்டு குழுவிடம் திட்டவட்டமாக நேற்று முன்தினமே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னர் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி ட்விட்டரில் பிரதர் என்ற வார்த்தை வழக்கமாக இடம்பெறுவது வழக்கம் இந்த முறை விடுபட்டிருந்தது. அப்போது முதலே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த இடைவெளி சற்று அதிகரித்து விட்டதோ என்று தோன்றியது. இந்த சூழ்நிலையில் நேற்று ராகுல் காந்தி பங்கேற்ற ஹைதராபாத் நிகழ்ச்சியில் அவரை சந்திப்பதற்காக ஒரு நாள் முன்பாகவே அங்கு தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா ஹைதராபாத்துக்கு சென்று ரகசிய சந்திப்பை நடத்தியதாகவும், அதற்கு முன்னதாக கே.சி. வேணுகோபால் தமிழகத்தில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களிடமும் 25 சீட்டுகள் போதுமா போதாதா, திமுக கூட்டணியில் தொடரலாமா, தவேகாவிற்கு போகலாமா என்ற கேள்வியை, ஒற்றை வரி கேள்வியை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் நாடாளுமன்ற உறுப்பினரிடமும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் கேட்டு அதை பதிவு செய்து காங்கிரஸ் தலைமையிடம் அதை போட்டு காண்பித்து விட்டார்களாம். இதனால் மொத்தமாக இப்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதால் 50-50 வாய்ப்பு தான் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் இறுதி கட்டமாக இப்போது ப. சிதம்பரமும் கே.சி. வேணுகோபாலும் ராகுல் காந்தியின் கடைசி டிமாண்ட் என்ன, நிபந்தனை என்ன என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நேரடியாக அவர்கள் கூறப்போகிறார்கள். அதற்கு மு.க. ஸ்டாலின் என்ன, முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் இன்று மாலைக்குள் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. தேமுதிக மற்றும் பல்வேறு கட்சிகள், புதிய கட்சிகள், மக்கள் நீதி மையம், இது தவிர தமிமுன் அன்சாரியின் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹர்லா, இது தவிர முக்குளத்தோர் புலிப்படை, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என வரிசையாக கட்சிகள் வந்ததோடு ஓபிஎஸ் உள்ளிட்டோரும் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 20 கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டிய நெருக்கடி உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எங்களுக்கு 39 இடங்களை கொடுங்கள், ஒரு ராஜ்யசபா சீட்டுகளை கொடுங்கள், அல்லது 41 இடங்கள் வேண்டும் என்று அவர்கள் இதற்கு முன்பு இது போல 41, 61 சீட்டுகளை வாங்கிய போது அவர்கள் வெற்றி பெற்ற அந்த சீட்டுகளின் எண்ணிக்கை 8, 4, 5 என்ற அளவில் தான் இருக்கிறது. 61, 41 என்று சீட்டுகளை வாங்கி காங்கிரஸ் போட்டியிட்ட போது இதே போல குறைவான எண்ணிக்கையில் தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. 2016 இது போன்ற ஒரு மும்முனை போட்டி, மக்கள் நல கூட்டணியை இணைந்து போட்டியிடும் போதும் ஒரு 41 தொகுதிகளில் வாங்கி 4-5 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. 89 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் பின்னுக்கு இழுத்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு தான் சேரும் என்பதும் அந்த திமுக நிர்வாகிகளின் கருத்தாக இருக்கிறது. இதனால் இந்த முறையும் 40-50 தொகுதிகளை காங்கிரசுக்கு கொடுத்தால் அதில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற இயலாது என்பது திமுகவின் கருத்தாக இருக்கிறதற்கு. இதற்கு அண்மை கால உதாரணமாக பீகார் மாநிலத்தில் 61 இடங்களில் போட்டியிட்டு 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியானது அங்கு தேஜஸ்வி யாதவின் தோல்விக்கு மிக பெரும் காரணமாக திகழ்ந்தது என்றும், அங்கும் இதுபோல கடைசி நேரம் வரை தொகுதி பங்கீடு பிரச்சனை, கூடுதல் எண்ணிக்கை, தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காத விவகாரம் என தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியானது பீகார் மாநிலத்தில் அங்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியை தோல்விக்கு காரணமாக அமைந்தது.
என்றும் இதே போல மற்ற மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியின் அண்மை கால செயல்பாடுகளால் அந்த கட்சி மாநில கட்சிகளுக்கும் தோல்வியை அளித்து வருகிறது என்பது திமுக தரப்பில் விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை வெற்றி பெற்ற 25 தொகுதி அல்லது அதிலிருந்து 1-2 தொகுதி கூடுதலாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டாலும் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் கிரீஷ் சோடங்கர் வரை பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருவதால் திமுக இப்பொழுது 25 என்று அவர்களுக்கு இறுதி எண்ணிக்கையை குறித்து விட்டது. இதனால் காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை விட கூடுதலாக வாங்குவதுதான் நல்லது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதற்கு திமுக தலைமை இந்த முறை ஒப்புக்கொள்ளுமா ஒப்புக்கொள்ளாதா என்று தெரியவில்லை. அவர்கள் 25 சீட்டுகள் என்றால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரலாம், இல்லது அப்படியே வெளியேறலாம் என்று திமுகவின் முக்கிய தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 25 தொகுதிகளுக்கு அதிகமாக வேறு என்ன நிபந்தனைகளை கேட்பது என்று இன்று ப. சிதம்பரமும் கே.சி. வேணுகோபாலும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையை முதலமைச்சரோடு நடத்த இருக்கிறார்கள். நாளை மறுதினம் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. 25 இடங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை தருகிறோம் என்று திமுக தரப்பில் தெரிவித்து விட்டார்கள். இன்று மாலைக்குள் காங்கிரஸ் முடிவெடுத்து அறிவிக்காவிட்டால் அந்த 4 மாநிலங்களவை இடங்களுக்கும் திமுக வேட்பாளர்களை அறிவித்துவிடும். அதுவே காங்கிரஸை வெளியேற்றுவதற்கான முதல் சமிக்ஞையாக சிக்னலாக கருதப்படும். அதனால் இன்று மாலைக்குள் காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்காக ப. சிதம்பரமும் கே.சி. வேணுகோபாலும் முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு தமிழக அரசியல் கூட்டணி வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என கருதப்படுகிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.